ஹலோ வணக்கம் மேம். வணக்கம். உங்கள் பேர் என்ன? நீங்கள் எங்கேருந்து வரீங்க? ஷப்னா ஹாஸ்பிட்டலில் எதுக்காக நீங்கள் வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்ருக்கீங்க மேம்? நான் தென்காசியில் இருக்கேங்க. என் பேர் ரஜுலா ஜெகநாதராஜா. சுகருக்காகத்தான் நான் இந்த ஹாஸ்பிட்டலுக்கு வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்ருக்கேன். ஓகே மேம். எவ்வளோ வருஷமாக உங்களுக்கு சுகர் வந்து இருக்குது? நீங்கள் வந்து சுகரை வந்து எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணீங்க? எனக்கு 20 இயர்ஸாக இருக்குங்க. ஃபஸ்ட்டு வந்து எனக்கு தலைவலி இருந்தது. அப்புறம் கொஞ்சம் டயர்ட்னஸ் இருந்தது. சரி டாக்டர்கிட்ட செக் பண்ணப்போ சுகர் இருக்குதுன்னு அப்போ தான் கண்டுபிடிச்சி சொல்லி அப்போலேருந்து நான் எடுத்துகிட்ருக்கேங்க. ஓகே. பெண்களுக்கு வரக்கூடிய சுகர் வந்துட்டு எந்த மாதிரியான அஃபெக்ட் ஆகுது? உங்களுக்கு என்ன மாதிரியான சிம்டம்ஸ்லாம் தெரிஞ்சிச்சு மேம்? ஒன்று நான் நிறைய பேர் பார்த்துருக்கேன். பார்த்ததில் அவங்களுக்கும் இதே என்ன மாதிரியே தலைவலி இருக்குது, கழுத்து வலி இருக்குது, கை வலி இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அதை வச்சு நான் சொல்கிறேன். லேடிஸ் நிறைய பேர் அப்படி தான் இருக்குது. சில சமயத்தில் நடந்து போயிட்டு இருக்கும்போதே இதில் வந்து அப்படியே கீழே விழுந்துடுறாங்க, மயங்கி சில சமயத்தில் விழுந்துடுறாங்க. அது சாதாரணமாக எடுத்துக்கிறாங்க. ஆனால் அது போய் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறது இல்லை. அதனால் டக்குன்னு ஏதோ ஒரு சிம்டம் தெரிஞ்சதுன்னா உடனே டாக்டர்கிட்ட போயிடணும். உங்களுக்கு அப்போ வந்து தலைவலி தான் ஃபஸ்ட்டு சிம்டம்ஸாக இருந்துச்சு? ஆமாம். ஓகே மேம். இங்கே ஷப்னா ஹாஸ்பிட்டல் வந்ததுக்கப்புறம் என்ன மாதிரி உங்களுக்கு சிகிச்சைகள் இங்கே கொடுத்தாங்க? அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். அது டாக்டர் பற்றி ரொம்ப சொல்லணுங்க. ரொம்ப பொறுமையான டாக்டரு, ரொம்ப நல்ல டாக்டர் வேறு. அதே மாதிரி அவங்க பொண்ணு அதே மாதிரியே வந்துட்டுருக்குறாங்க. பொறுமைன்னா பேஷண்ட்டை அப்படி நல்லா பார்த்துக்குவாங்க. ஒவ்வொரு இதுக்கும் இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும் கரெக்டாக சொல்லுவாங்க. அதே மாதிரி கால் டெஸ்ட்டுலேருந்து எல்லா டெஸ்ட்டும் கம்ப்ளீட்டாக எடுத்துருவாங்க. சாப்பாடும் அதே மாதிரி தான், ஃபுட்டு பற்றியும் நல்லா சொல்லுவாங்க. அதுபடியே நான் எடுத்துகிட்ருக்கிறேன். சுகர் வந்து நார்மலாக இருக்குங்க. சரி மேம். நீங்கள் என்ன மாதிரியான உடற்பயிற்சிகளை வந்து எடுக்க சொல்லி உங்களை சஜஸ்ட் பண்ணுறாங்க? நான் ஏற்கனவே யோகாவில் இருந்ததுனால நான் அந்த பயிற்சி பண்ணிட்டு இருக்கிறேன். அதையே அவர் கண்டினியூ பண்ண சொல்லிட்டாருங்க. உங்களுக்கு எந்த ஏஜில் மேம் சுகரை நீங்கள் வந்து ஃபைன் பண்ணீங்க? 54லங்க. பெண்கள்லாம் வந்துட்டு சுகர் டெஸ்ட் வந்து எப்போ அவங்களோட எந்த ஏஜ்? 40 இயர்ஸ் ஆனாலே ஒரு தடவை எல்லா ஜென்ரல் செக்கப் எடுத்துக்கிறது நல்லது. எடுத்தால் காப்பாற்றிக்கலாம் அவங்கள, முத்த விடாமல் பார்த்துக்கலாம். சுகர் வந்ததுலேருந்து உங்களுக்கு என்ன மாதிரியான சிம்டம்ஸ் இருந்துச்சு? அதுக்கு என்ன மாதிரியான சிகிச்சை வந்து, அதாவது நீங்கள் டேப்லெட்ஸ் எடுத்துக்கிட்டீங்களா, இல்லை எப்படி அதை நீங்கள் வந்து கண்ட்ரோலில் வச்சுக்கிட்டீங்கன்னா? ஆமாம், ஃபஸ்ட்டு வந்து அவங்க டேப்லெட் கொடுத்தாங்க, அது சாப்பிட்டுட்ருக்கேன். அதோட டிப்ஸ் இருக்கும் இல்லையா, வெந்தயம் சாப்பிட்ணும், பாவக்காய் அதெல்லாமே எடுத்துக்கிட்டு இருக்கேன். அதெல்லாம் சப்ஸ்டியூட் தான். அது எடுத்துக்கிட்டால் ஓரளவுக்கு சுகரை கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். மெடிடேஷன் மெயின், அதுவும் பண்ணிக்கிறேன். அதுவும் மெயின். சுகருக்கு பெண்களுக்கு நீங்கள் ஒரு அவேர்னஸ் கொடுக்கணுன்னா என்ன மாதிரியான டிப்ஸ் கொடுப்பீங்க? 40 வயசு, அதான் சொன்னேனே, 40 வயசு ஆனாலே உடனே செக்கப் பண்ணிவிடுங்க, தெரிஞ்சுக்கலாம். இந்த மாதிரி சின்ன சின்ன எக்ஸசைஸ், ஃபுட்டு ஹேபிட்ஸ். நிறைய பெண்கள் வந்து சாதம் தான் நிறைய எடுக்கிறாங்க, வெஜிடபிள்ஸ் வந்து இத்தினி வச்சுக்கிறாங்க. அப்போ பண்ண வேண்டாம். வெஜிடபிள்ஸ், ஃப்ரூட்ஸ் எல்லாம் நிறைய சாப்பிடணும். அப்போ தான் கண்ட்ரோலாக இருக்கும். வாக்கிங் மஸ்ட்டுங்க, கட்டாயமாக வாக்கிங் போகணும். என்னுடைய சஜஷன் அதான். இப்போ இருக்க காலகட்டத்தில் வந்துட்டு சுகரை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு இன்சுலின், டேப்லெட்ஸ் அந்த மாதிரி எல்லாருமே எடுத்துகிட்ருக்காங்க. ஒருவேளை தவிர்க்க முடியாத சூழலில் நம்ம அந்த டேப்லெட்டை வந்து எடுக்க முடியல அப்படின்னா நீங்கள் என்ன மாதிரியான பாதிப்புகளை வந்து ஃபேஸ் பண்ணுறீங்க? பாதிப்புகள் 2 நாளில் வந்து வராது. ஆனால் ஃபுட்டில் கண்ட்ரோல் பண்ணிட்டா அந்த 2 நாளை தவிர்த்துக்கலாம். அதாவது இனிப்பு சாப்பிடக்கூடாது, அரிசி சாப்பிடாம, சாலட்ஸ் அந்த மாதிரி சாப்பிட்டுட்டா சுகர் குறையும், கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். சுகர் வந்தாலே மெயினாக பாதிக்கப்படுறது கால், அந்த பாதம் தான். ஸோ அதை நீங்கள் வந்து எப்படி கேர் பண்ணிக்கிறீங்க? எவ்ரி 15 டேஸ்க்கு ஒரு தடவை பெடிக்யூர் பண்ணிக்கணும். இல்லை நம்மளாவே காலை வந்து நல்லா தேய்ச்சி மசாஜ் கொடுத்து பண்ணிக்கணும். அப்பப்போ டாக்டர்கிட்ட போய் உட்காந்து அதுக்குன்னே ஸ்பெஷலிஸ்ட் இருப்பாங்க, அவங்கக்கிட்ட காலை காட்டிக்கணும். என்ன மாதிரியான ஸ்லிப்பர் யூஸ் பண்ணுறீங்க? அதாவது டயபெட்டிஸ்க்குன்னு இப்போலாம் வேறு மாதிரியான ஸ்லிப்பர். எம்சிஆர் தான் நாங்கள் யூஸ் பண்ணுறேன். நான் அது கட்டாயம் போட்டே ஆகணும். வீட்லேயும் போட்டுக்கணும், வெளியிலையும் போட்டுக்கணும். அதே மாதிரி கோயிலுக்கு வெயிலில் போகும்போது சாக்ஸு கட்டாயமாக போடணும். 9 மணிக்குள்ளே போயிட்டு வந்துடணும், இல்லைன்னா சாயந்தரம் தான் போகணும். வெயிலில் வெறும் காலம் நடக்கக்கூடாது. சையது சுலைமான் டாக்டர் சார் உங்களுக்கு என்ன மாதிரியான அட்வைஸ்லாம் கொடுக்குறாங்க சுகரை வந்து இது பண்ணுறதுக்காக? அவர் வந்து இதே தான், ஃபுட்டு ரெஸ்ட்ரிக்ஷன் தான், கரெக்டாக இருந்துக்கணும், அப்பப்போ செக்கப் கரெக்டாக பண்ணிக்கணும். அதுதான் அவர் கட்டாயமாக சொல்லுவார். எக்ஸசைஸ் கட்டாயமாக பண்ண சொல்லுவார். வாக்கிங் மஸ்ட்டு, அது கட்டாயமாக சொல்லுவார். இவ்வளோ நேரம் உங்கள் டைமை எங்களுக்காக ஸ்பெண்ட் பண்ணதுக்கு ரொம்பவே தேங்க்ஸ் மேம். இந்த ஷப்னா ஹாஸ்பிட்டலை பற்றி உங்களோட பர்சனல் ஒப்பீனியன் கொஞ்சம் எங்களுக்கு. இடம் வந்து சூப்பரான இடங்க. தூக்கமே இல்லாதவங்க வந்து ஃப்ரண்ட்டில் உட்காந்தாலே நல்ல தூக்கம் வந்துடும். அதுக்குப்படி
எல்லா ஸ்டாஃப்ஸும் ரொம்ப நல்ல ஸ்டாஃப்ஸு. அவர் அவ்வளோ ட்ரிப்பை கரெக்டாக வச்சுருக்காரு எல்லா ஸ்டாஃப்ஸையும். ஸ்டாஃப்ஸும் அதே மாதிரி பேஷண்ட்ஸை ரொம்ப நல்லா பார்த்துக்குவாங்கங்க. எனக்கு அதுதான் ரொம்ப பிடிச்சிருந்தது. ரொம்ப ரொம்ப நன்றி. நன்றி.